அன்புக்குரியவர்களே, பெற்றோரை பெருமைப்படுத்துவோம் என்னும் விவிலிய தொடரில் தோபித்துனில் வருகிற தோபியா எப்படி தன்னுடைய பெற்றோரை பெருமைப்படுத்தினார், அவர்களுக்கு பணிந்து வாழ்ந்தார் என்பதை பற்றி பார்த்தோம். நிறைவாக இன்று பெற்றோரை நல்லடக்கம் செய்த தோபியா, வாழும் பொழுதும் அவர்களை மதித்து மாண்போடு நடத்திய தோபியா, அவர்கள் இறந்த பிறகு அவர்களை நல்லடக்கம் செய்தார். தோபித்துனூல் 14ஆம் அதிகாரம் 11வது இரவலில் வாசிக்கின்றோம். தோபித்தை படுக்கையில் கிடத்தினார், அவர் இறந்தபின் சிறப்புடன் அடக்கம் செய்தார். ஆகவே ஒரு மகனுடைய கடமை வாழும்போது தன்னுடைய பெற்றோரை பராமரிப்பது, அவர்கள் இறந்த பிறகு அவர்களை நல்லடக்கம் செய்வது. தொடர்ந்து 12வது இரவலில் வாசிக்கின்றோம். தம் தாய் இறந்ததும் தோபியா அவரை தம் தந்தையின் அருகில் அடக்கம் செய்தார். ஆகவே அது பெற்றோருடைய விருப்பம். தாயை என் அருகில் அடக்கம் செய் என்று தந்தை கேட்டுக்கொண்டார். அந்த விருப்பத்தின்படியே தாயை தந்தையின் கல்லறை அருகிலேயே அவர் அடக்கம் செய்தார். இவ்வாறு வாழ்விலும் பெற்றோரை பெருமைப்படுத்தினார், பெற்றோருக்கு சிறப்பு செய்தார், இறப்பிலும் பெற்றோருக்கு சிறப்பு செய்தார். எனவே நாம் வாழும்போதும் பெற்றோரை பெருமைப்படுத்த வேண்டும். அவர்கள் வாழ்வுக்கு பிறகும் நம்முடைய வாழ்வின் வழியாக நம்முடைய பெற்றோரை நாம் பெருமைப்படுத்துவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.